தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. முதல்ல பிரம்மஸ்தானம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு என்ன பதில்? கிழக்கிலிருந்து தென்மேற்கு பகுதிக்கும் வடமேற்கிலிருந்து தென்கிழக்கு பகுதிக்கும் ஒரு கோடு வரைஞ்சிங்கன்னா அந்த மத்தியத்தில் வரக்கூடியதான் பிரம்மஸ்தானம். இப்போ பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய உயிர் நாடி அப்படின்னா பிரம்மஸ்தானம். அந்த வீட்டுக்கு உயிர் நாடி அப்படிங்கிறது பிரம்மஸ்தானம். ஏன்னா பிரம்மஸ்தானம் தவறாக கட்டப்பட்ட வீடுகளில் தான் நிறைய தற்கொலைகள் நடக்கும். பொதுவாகவே கிழக்கு திசை பார்த்த வீட்டுக்கு பிரம்மஸ்தானம் தப்பாக இருந்தால் அந்த வீட்டில் பெண் அப்படிங்கிறவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க. வடக்கு பார்த்த வீட்டுக்கு பிரம்மஸ்தானம் தவறாக இருந்துச்சுன்னா ஆண் அப்படிங்கிறவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க. ஒரு சில இடங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா காம்பவுண்டு செவலுக்கு பிரம்மஸ்தானம் பார்க்குறாங்க. அப்புறம் அந்த காம்பவுண்டு சுவரத்துக்கும் வீட்டுக்கும் பிரம்மஸ்தானம் தயவு செய்து பார்க்கவே கூடாது. அதுவும் முழுக்க முழுக்க தப்பு தான். புதுசாக கட்டுறாங்க இல்லையா, அந்த வீட்டில் பிரம்மஸ்தானம் அப்படின்னு அக்யூரேட்டாக எடுக்கலாம். அவங்க பிரம்மஸ்தானத்தை சரியாக அமைச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக அந்த வீடு வந்து அழகாக அமையும். பிரம்மஸ்தானம் தப்பாக இருந்துச்சுன்னா அந்த வீடு கட்டி முடிக்கப்படாது. எப்போவுமே பிரம்மம் தப்பாக இருக்கிற வீடுகளில் வந்து அதிகமான மன உளைச்சலையும் டென்ஷனையும் கடனையும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் ஏற்படுது. பிரம்மஸ்தானம் தப்பாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஆண்களுக்கோ இல்லை பெண்களுக்கோ தொடர்ந்து இந்த முதுகு தண்டுவட பிரச்சனை வரும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் வாஸ்து ரீதியாக நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாஸ்து தங்கதுரை சார் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறார். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கேன் சார். பிரம்மஸ்தானத்தை பற்றி உங்ககிட்ட நிறைய கேள்விகள் வந்திருக்கும். பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது வீட்டுக்கு பார்க்கணுமா இல்லை கட்டக்கூடிய மனைக்கு பார்க்கணுமா? முதல்ல பிரம்மஸ்தானம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி சார். அதுக்கு என்ன பதில்? இப்போது பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு இடத்த கிழக்கிலிருந்து தென்மேற்கு பகுதிக்கும் வடமேற்கிலிருந்து தென்கிழக்கு பகுதிக்கும் ஒரு கோடு வரைஞ்சிங்கன்னா அந்த மத்தியத்தில் வரக்கூடியதான் பிரம்மஸ்தானம். நிறைய பேர்த்துக்கு இதில் குழப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடத்துக்கு பிரம்மஸ்தானம் பார்க்கணுமா இல்லை வீட்டுக்கு பிரம்மஸ்தானம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி இந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம எப்போவுமே கட்டக்கூடிய வீட்டுக்கு தான் பிரம்மஸ்தானம் பார்க்கணும். ஏன்னா இதே மாதிரி நிறைய தவறுகள், ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நிறைய வாஸ்து நிபுணர்கள் பார்த்து கைவிட்ட இடங்கள் தான் நம்மளை கூப்பிட்றாங்க. அந்த இடங்களில் தான் நம்ம போய் சரி பண்ணி கொடுக்குறோம். அந்த இடங்கள் எல்லாமே என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, அந்த இடம் காலி மனையாக இருக்குது இல்லையா, அந்த இடத்துக்கு பிரம்மஸ்தானம் பார்க்குறாங்க. அதே மாதிரி வீடு இருக்குது அப்படின்னா, வீடு வந்து ஒரு 5 சென்ட் இடம் இருக்குன்னா இவர் ஒரு 2 சென்ட் இடத்துல கட்டுவார்னு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு சிலர் 3 சென்ட் இடத்துல கட்டுறாங்க, ஒரு 1000 1500 ஸ்கொயர் ஃபீட்டில். இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மொத்த இடத்துக்கு பிரம்மஸ்தானம் பார்த்து வீடு பிரம்மஸ்தானத்தில் இருக்கா இல்லை தள்ளி இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறது. அதெல்லாம் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. வீட்டுக்கு மட்டும்தான் பிரம்மஸ்தானம் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, பொதுவாக இன்றைக்கி வந்து ஒரு 50 ஏக்கர் வச்சுருக்காரு, ஒரு 5 ஏக்கர் வச்சுருக்காரு, இல்லை 10 ஏக்கர் வச்சாங்கன்னா 10 ஏக்கருக்கு நீங்கள் எப்படி பிரம்மஸ்தானம் பார்க்க முடியும்? அப்போ முடியாது. அப்போது நீங்கள் காலி நிலத்துக்கோ இல்லை காலி இடத்துக்கோ பிரம்மஸ்தானம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பார்க்குறது முழுக்க முழுக்க தவறு. அப்போது நம்மளுடைய கட்டிடத்துக்கு மட்டும்தான் பிரம்மஸ்தானத்தை பார்க்கணும். ஒரு சில இடங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா காம்பவுண்டு செவலுக்கு பிரம்மஸ்தானம் பார்க்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஜீனியஸ் வாஸ்து நிபுணர்கள் நிறையா வந்துட்டாங்க. அவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா காம்பவுண்டு சுவத்துக்கும் வீட்டுக்கும் பிரம்மஸ்தானம் பார்க்குறாங்க. அப்புறம் அந்த காம்பவுண்டு சுவரத்துக்கும் வீட்டுக்கும் பிரம்மஸ்தானம் தயவு செய்து பார்க்கவே கூடாது. அதுவும் முழுக்க முழுக்க தப்பு தான். இப்போ பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய உயிர் நாடி அப்படின்னா பிரம்மஸ்தானம். அந்த வீட்டுக்கு உயிர் நாடி அப்படிங்கிறது பிரம்மஸ்தானம். ஏன்னா பிரம்மஸ்தானம் தவறாக கட்டப்பட்ட வீடுகளில் தான் நிறைய தற்கொலைகள் நடக்கும். பொதுவாகவே கிழக்கு திசை பார்த்த வீட்டுக்கு பிரம்மஸ்தானம் தப்பாக இருந்தால் அந்த வீட்டில் பெண் அப்படிங்கிறவங்க தற்கொலை பண்ணி இறப்பை தற்கொலை பண்ணிக்குவாங்க. வடக்கு பார்த்த வீட்டுக்கு பிரம்மஸ்தானம் தவறாக இருந்துச்சுன்னா ஆண் அப்படிங்கிறவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க. தற்கொலை எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு வீட்டில் ஒரு பெண் வந்து தொடர்ந்து இந்த வீட்டில் வாழவே பிடிக்கலப்பா, செத்து போயலான்ட்டு இருக்கிறப்பா, செத்தா நிம்மதிப்பான்னு ஒரு வார்த்தை பேசுகிறாங்கன்னா அந்த வீட்டில் பிரம்மம் தப்பாக இருக்குது, பிரம்மஸ்தானம் தப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி ஒரு ஆண் வந்து பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு இந்த குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா. பணம் அப்படிங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. இன்றைக்கி மனத்தை சரியாக வச்சுக்கிட்டா, மனம் சரியாக இருந்தால் எவ்வளோ பெரிய பண பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ண முடியும்.
அப்போது அந்த இடத்துல வடக்கு பார்த்த வீட்டுக்கு பிரம்மம் தப்பாக இருந்தால் ஆணுக்கு தற்கொலை எண்ணத்தை கொடுக்கும். அந்த வீட்டில் தான் இந்த குடும்பத்தோட மனைவி, மகள் இந்த மாதிரி யார் இருந்தாலும் எல்லாரும் குடும்பத்தோட தற்கொலை பண்ணுறது காரணம் என்னன்னா, அந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது இடம் தான். அப்போது ஒரு வீட்டுக்கு கட்டமைப்புகள் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி தெரியணும். இப்போ நமக்கு முகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, வீட்டுக்கு முகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதே போல் தான் ஒவ்வொன்றுமே இப்போ கால்கள் எந்த இடம், கை எந்த இடம், முதுகு பகுதி எந்த இடம், இப்படி ஒவ்வொரு இடத்தையுமே பார்ட்டாக நம்ம பிரித்து சொல்கிற மாதிரியே வீட்டுக்கும் ஒவ்வொரு இடங்கள் இருக்குது. அதுதான் இந்த பிரம்மம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதன் பிறப்பு அப்படிங்கிறது வந்து உறவுகளை கொடுக்கறது பிரம்மம் தான், உறவுகளை பிரிக்கிறது பிரம்மம் தான், அந்த பிரம்மஸ்தானம் தான். பிரம்மஸ்தானத்தை வீட்டுக்கு தான் பார்க்கணும். அப்போது ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகளில் பிரம்மஸ்தானம் பார்க்க முடியுமான்னா பெரும்பாலான இடங்களில் பார்க்க முடியறதில்ல. பெரிய பெரிய வீடுகளில் ஒரு அளவான சின்ன வீடு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா பிரம்மஸ்தானம் நம்ம எடுத்துடலாம். பட் இதே ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய வீடாக கட்டியிருந்தாங்க, அந்த இடத்துல பிரம்மஸ்தானம் எடுக்க முடியறதில்ல. ஆனால் புதுசாக கட்டுறாங்க இல்லையா, அந்த வீட்டில் பிரம்மஸ்தானம் அப்படின்னுங்க அக்யூரேட்டாக எடுக்கலாம். அவங்க பிரம்மஸ்தானத்தை சரியாக அமைச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக அந்த வீடு வந்து அழகாக அமையும். பிரம்மஸ்தானம் தப்பாக இருந்துச்சுன்னா அந்த வீடு கட்டி முடிக்கப்படாது. எப்போவுமே பிரம்மம் தப்பாக இருக்கிற வீடுகளில் வந்து அதிகமான மன உளைச்சலையும் டென்ஷனையும் கடனையும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் கடன் பிரச்சனையெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நிறைய அது குடும்பத்தோட உண்மையிலேயே கேள்விப்படும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னா ஏன் அவங்க வந்து தற்கொலை எண்ணத்துக்கு போகிறாங்க அப்படின்னா, அவங்க இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, மனம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. எத்தனையோ பேர் கோடி கணக்கில் 1000 கோடி 5000 கோடிலாம் வாங்கிட்டு போனவங்களாம் நல்லா இருக்கான், நிம்மதியாக இருக்கான். எதுக்காக நீங்கள் வந்து சாதாரண 5 கோடி 2 கோடி கடனுக்காக ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்? அப்போ இதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய மனம். நம்ம சமுதாயத்தில் நல்லா வாழ்ந்துட்டோம், வாங்கின இடத்துல நம்ம நல்ல பிள்ளையாக முடியல, திருப்பி கொடுக்க முடியல, அப்போ நம்ம வந்து தற்கொலை எண்ணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு தான் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க போகிறாங்க. இதுக்கு காரணம் அந்த பிரம்மஸ்தானம். வீடெல்லாம் நிறைய வீடு இந்த மாதிரி வீடுகளாக ஆய்வு செஞ்சோம். அந்த வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் சரியாக இருக்கும், ஆனால் அந்த பிரம்மஸ்தானம் தப்பாக இருக்கும். அப்போ இந்த பிரம்மஸ்தானத்தை வந்து அக்யூரேட்டாக நம்ம வந்து ஒன்று லேசர் அளவுகள் வச்சு அளக்கலாம், இல்லை அனுபவம் இருந்தவங்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய இடங்களில் நம்ம டேப் வச்சு அளந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்போது ஒரு வீட்டுக்கு பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரம்மஸ்தானம் தப்பாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஆண்களுக்கோ இல்லை பெண்களுக்கோ தொடர்ந்து இந்த முதுகு தண்டுவட பிரச்சனை வரும். அது பிரம்மம் தப்பு. ஒரு வீட்டில் பிரம்மம் தப்பாக இருக்குன்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, ஒன்று வயிற்று பகுதியில் ஹெர்னியா அப்படிங்கிற ஒரு அறுவை சிகிச்சைகள் கொடுக்கும், இல்லைன்னா குடல் இறக்கும், இதுதான் ஹெர்னியான்னு சொல்லுவோம், அதை கொடுக்கும். இல்லைன்னா பித்தப்பை கற்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை அப்படின்னா முதுகு தண்டுவட பிரச்சனையை கொடுத்து உட்கார முடியாது, எந்திரிச்சா வலிக்கு உட்கார முடியாது. இந்த பிரச்சனை ஒரு வீட்டில் இருக்குதுன்னா அது வந்து பிரம்மம் தப்பான வீடு, பிரம்மஸ்தானம் தப்பான வீடு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒருத்தர் நம்மளை வந்து வாஸ்து கூப்பிட்றாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு போனாலே அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு அந்த வீட்டில் என்ன வாஸ்து தவறு இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம். ஒருத்தர் நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என் வீடு வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கனாலே அதை வச்சு யார் பேசுகிறா, என்ன சொல்கிறா, எப்போ கூப்பிட்றாங்களோ அப்படிங்கிற அந்த நேரத்தை வச்சு நம்ம வாஸ்து அவங்க என்ன இருக்குன்னு நம்மளால் கணிக்கலாம். அவங்க கால் பண்ணுற நேரத்தை வச்சு. ஆமாம், அதை நம்ம கணிக்கலாம். இப்போது தொடர்ந்து வாஸ்து வகுப்பு நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க சார். வாஸ்துவை பற்றி கற்றுக்கணும், வாஸ்துவில் எனக்கும் ஒரு நல்ல விஷயங்களை நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் சார்? எப்போ? நிச்சயமாக நான் தொடர்ந்து வாஸ்து வகுப்பு மாதம் நான் வாஸ்து கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். இது எதுக்காக நான் கற்றுக் கொடுக்குறேன்னா, இந்த கலை என்னோட இது அழிஞ்சு போகக்கூடாது, என்னையை தாண்டி வரக்கூடிய சந்ததிகளும் இந்த கலையை கற்றுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம முழுக்க ஒரு சமூக நோக்கோட தான் நம்ம வந்து இதை கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட வரக்கூடியவர்கள் எல்லாருமே நிறைய இடங்களில் போய் வாஸ்து படிக்க போய் அவங்க தப்பாக சொல்லிக் கொடுக்குறாங்க, அவங்க வாஸ்துவில் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல, அவங்க கற்றுக் கொடுத்தது எல்லாமே வந்து புத்தகத்தில் இருக்கிறத தான் படிச்சுட்டு அப்படியே ஒப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் எங்கிட்ட கற்றுக்கணுன்னு வர்றாங்க. நான் கற்றுக் கொடுக்குறது எல்லாமே என்னுடைய அனுபவங்களும், நானும் எனது நண்பர் ரவிரமணாவோடு பயணித்த காலங்களில் நாங்கள் 2 பேர் இதை பற்றி நிறைய ஆய்வுகளை செஞ்சு அதில் இருக்கக்கூடிய ஆழமான விஷயங்கள், இது வரைக்கும் புத்தகங்களில் இல்லாத விஷயங்களை தான், இந்த வாஸ்துல நுணுக்கங்களை தான் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம்.
இந்த மாதம் கூட நம்ம சென்னையில் அம்பிகா எம்பயர் அப்படிங்கிற ஹோட்டலில் வடபழனியில் இருக்குது. அங்கே தான் நம்ம 19ஆம் தேதி வாஸ்து வகுப்பு நடக்குது. அதுலேயுமே நிறையா வேறு வேறு வாஸ்து நிபுணர்கிட்ட படித்தவங்க தான் அங்கே வர்றதா கேட்டிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்களும் அந்த வகுப்பில் கலந்துக்கணும், ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றி அடையணும், ஒரு வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் நான் உச்சத்தை தொடணும், உயர்ந்த இடத்துக்கு பொருளாதாரத்தில் போகணும், வெற்றி அடையணும் அப்படின்னீங்கன்னா நிச்சயமாக அந்த வகுப்பில் கலந்துக்கலாம். அந்த வகுப்புக்கான முன்பதிவு அப்படிங்கிறது அவசியம். நம்ம இந்த நம்பரில் கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுட்டு நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். கண்டிப்பாக சார், நிறைய தகவல்களை சொல்லியிருந்தீங்க வாஸ்துவை பற்றி. மிக்க நன்றி சார். நன்றி.